ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை, பட்டர் அண்ட் ஓவனில் பேக் பண்ணுறது இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுலபமாக இந்த ஹெல்த்தியான கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ஒரு பவுலில் 1.5 கப் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துடலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாவை நல்லா சளிச்சு எடுத்துருக்கங்க. எடுத்துட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மூணும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போவே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து சுகர் 3/4 கப் சுகர் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கங்க. அல்லது பட்டை தூள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா தனியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கேரட் இந்த மாதிரி பூவாக துருவி எடுத்திருக்கேன். 1.5 கப் மைதா மாவுக்கு 1 கப் கேரட் சரியான பக்குவம். 1/2 கப் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக ஆயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதான் வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கேரட் ஆயில் அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு சும்மா டேஸ்ட்டுக்காக இது ஆப்ஷனல் தான். முந்திரி, பாதாம், பிஸ்தா இப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு நட்ஸ் வகைகள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. அதையும் கேக் மிக்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய கேக் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் கலக்கணும், பீட்டர் வச்சு அடிக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லேசாக எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டால் போதும். இப்போ ஒரு கேக் டின்னில் பட்டர் பேப்பர் வச்சு லாக் பண்ணியிருக்கேன். அதில் லேசாக ஓரங்களில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். டின்னில் எப்போதும் பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் பொங்கி வரையில் சரியாக இருக்கும். இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி இட்லி அவிக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் கீழே பாதி அளவு தண்ணீர் வச்சு மேலே இட்லி தட்டு மேலே நம்மளுடைய அந்த கேக் மிக்ஸை வச்சுருங்க. அல்லது உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நாம் இதை ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இப்படியே ஒரு 50 நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு மிதமான தீயில 50 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 50 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆறி போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான கேக் நல்ல புஃப்னு வந்திருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப சூப்பராக ஸ்பான்ச்சியாக வந்திருக்குது, சான்ஸே இல்லை. அழகாக உங்ககிட்ட ஓவன் இருந்தது அப்படின்னா ஓவனில் கூட செய்யலாம். நிறைய பேர் ஓவன் ரெசிபி போடும்போது நார்மலாக அடுப்பில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் போடுங்க, அந்த மாதிரி கேக் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஸ்பான்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஹெல்தியான கேக் கூட கேரட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.